கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு நான் அந்த படகை தனக்கே வைத்திருந்தேன். நான் அந்த படகுக்குள் வாழ்ந்தேன். மெதுவாக எனது கடல் வாந்தி பிரச்சனையை நான் கடந்து வந்தேன். நான் இந்தியாவிலிருந்து பிரேசிலுக்கு, அங்கிருந்து மலேசியா மற்றும் தாய்லாந்துக்கு பறந்தேன். இறுதியில் ஒரே நபராக இடைநிறுத்தம் இல்லாமல் பூமியை சுற்றி வந்தேன். இது 2012ஆம் ஆண்டில் நடந்தது. நான் 5 மாதங்கள் கழித்து முடித்தேன். இந்த 181 நாட்களில் சுமார் 40,000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்தேன், எங்கும் நிற்காமல், யாரிடமும் பேசாமல். உலகின் மிகவும் தொலைவான பகுதியில் அபிலாஷ் டோமியின் படகு கவிழ்ந்தது. அவர் தனது முதுகெலும்பை முறித்தார் என நினைக்கிறேன். அரை டஜன் முறிவுகள் ஏற்பட்டன. அவர் சுமார் 72 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் ப்ரோன் நிலையில் படுத்துக்கொண்டு உலகின் மிகவும் தொலைவான பகுதியில் தன்னை யாராவது காப்பாற்றுவார்களா என்று தெரியாமல் காத்திருந்தார். மருத்துவர்கள் அவரிடம், நீங்கள் இனிமேல் மீண்டும் கடலில் பயணம் செய்ய முடியாது, மீண்டும் நடக்க முடியும் என்பதே சந்தேகமாக இருக்கிறது என்று கூறினார்கள். மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமர்வு.